ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 2-1க்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஜிஎஸ் பகுதியில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம பாலிசி நோட் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ அதனால் அது வந்து ஒரு 150 பேஜ் 200 பேஜ் இருக்கும். அதில் இருக்கிற கண்டென்ட்டை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக 2 to 3 பேஜஸில் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இன்பிட்வீன் நான் வீடியோஸ் மேக் பண்ணும்போது ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாலிட்டி நோட்ஸ் போயிட்டுருக்கு, ஃப்ரீ நோட்ஸ் போயிட்டுருக்கு, பொது தமிழும் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு நடுவில் இன்பிட்வீன் இந்த மாதிரி பாலிசி நோட் கொடுத்தேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் படித்து நீங்கள் இது பண்ணும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கும் மற்றவங்க ஆன்சர் பண்ணுறதோடு உங்களோட ஆன்சர் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வேல்யூவேஷனாக கொடுக்குறேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட்டு, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிட்டெடு. இது 1977 தொடங்கியிருப்பாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், ஐடியோட ஊக்குவிப்பு மற்றும் மேம்பாடு, கொள்முதல். இவங்க தான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கும்போதும் கூடி எல்காட்டுன்னு தான் இருந்திருக்கும். அடுத்து ஐடி உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள் அமைக்கிறது, தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பு ஒழுங்குமுறை சேவைகள் வழங்குறது. ஸோ இதுதான் 4 மெயின் பில்லரு. ஆரம்பித்தது 1927. ப்ரொக்யூர்மெண்ட், ஐடி ப்ரொக்யூர்மெண்ட்டுனாலே எல்காட்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இமாஜின் டிஎன் 2024. இது வந்து ஒரு சப்மிட் மாதிரி, டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சப்மிட்டு மாநாடு மாதிரி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மாநாடு. இதோட தீம் பார்த்திங்கன்னா தகவல் ஊக்கம்பெறு புதுமை அடை. இதை நடத்தினது வந்து எல்காட் நடத்தியிருப்பாங்க. February 23-24, 2024 இதை நடத்தியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட பேரிடர் மீட்பு மையமாக திருச்சியில் வந்து 2018 அமைச்சிருப்பாங்க மையத்தை. இதெல்லாம் எல்காட் இது பண்ணது. அடுத்து தமிழ் மேகம்ங்கிறது வந்து தமிழ்நாடோட மேக கணினி சேவைகளுக்கு தான் வந்து தமிழ் மேகம்னு சொல்லுவாங்க. மேகம்னு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். அடுத்து டிஎன்இஜிஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. இது 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சங்கமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. மின் ஆளுமை இயக்குனர் தான் வந்துட்டு இதோட சிஇஓவாக முதன்மை செயல் அதிகாரியாக இருப்பார். அதுக்கப்புறமா தமிழ்நாடு டிஜிட்டல் உருமாற்ற யுக்தி வந்து ரிலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 2023 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நவம்பர் மாதத்தில். ஸ்மார்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். கவர்னன்ஸ்னாலே ஸ்மார்ட்டுன்னு கேட்பாங்க. ஸ்விஃப்ட்டு, மானிட்டரபிள், அக்சசபிள், ரெஸ்பான்சிவ், டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ இது வந்து ஆப்ஷன் வச்சு கேட்கலாம். இம்பார்ட்டண்ட், இது பார்த்துக்கோங்க. அதனால தான் இதுவும் கொடுத்துருக்கேன். அடுத்து சேவைகள் மையம் பார்த்திங்கன்னா மொத்தம் 32 சேவை மையம் இருக்குது. அனைவருக்குமான சேவை அப்படிங்கிற திட்டம் வந்து மார்ச் மாதம் 2023 இது பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. கிரெயின்ஸுங்கிறது GRAINS. இது பார்த்திங்கன்னா க்ரோவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்புட் சிஸ்டம், விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டது. ஸோ கிரெயின்ஸுங்கிற இது வந்து எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், விவசாயம். ஸோ இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் போர்ட்டலில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொண்டு வர்றது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக, மெயினாக இன்புட்டு. இது வந்து வேளாண் துறை, டிஎன்இஜிஏ, வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை துறை இங்கே இணைஞ்சு இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அலுவலகம் தமிழ்நாடு. ஸோ அலுவலகமாக மாற்றுறது தான் அதோட மெயின் அப்ஜெக்டிவு. இது 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் கட்டமாக வந்துட்டு செயலகத்தோட அனைத்து துறைகளிலும், 2வது கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும், 3ஆம் கட்டமாக துறைகளின் தலைமை அலுவலகத்திலும் இதை கொண்டு வந்திருப்பாங்க. முதலமைச்சரின் தகவல் பலகை பார்த்திங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லா டேட்டாவுமே ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக, எவ்வளோ பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எங்கெங்கே என்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சிஎம் அக்சஸ் பண்ண மாதிரி சிஎம் தகவல் பலகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாநில குடும்ப தரவு தளம், ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸு. ஸோ மக்கள் போர்ட்டல், எப்படி ஆதார் கார்டோ அந்த மாதிரி மக்கள் போர்ட்டல் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் அடிப்படையிலான அமைப்பு. மொபைல் சாதனங்களில் படம் பிடிக்கப்பட்ட கண்களில் வந்து கண்புரையை கேட்ராக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்வை. அடுத்து ஃபேஷியல் ரெகக்னைசேஷன், FR
பேஸ்டு அட்டண்டன்ஸ் சிஸ்டம். இது வந்து அட்டண்டன்ஸ் ஸ்டாஃபுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்பிக்கை இணையம்ங்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் உள்ளது. டிஎன்இஜியை தான் செயல்படுத்துகிறாங்க. 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து எந்த ஒரு நடைமுறைக்கு வந்து முதலமைச்சரின் சிறந்த நடைமுறை விருது சீஃப் மினிஸ்டர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அவார்டு 2023 கிடச்சிது அப்படின்னா சீஃப் மினிஸ்டரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அதோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஸோ அதை செயல்படுத்தினதுக்கும் மேற்பார்வை இது எல்லாமே ஓவராலாக அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டார் 3.0 இந்த திட்டம் வந்து எதோடு தொடர்புடையதுன்னா ஸ்டார் 3.0னா ரெஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளிஃபைடு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் இது. ஆன்லைன் ப்ராப்பர்ட்டி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக உள்ள விஷயந்தான் இந்த ஸ்டார் 3.0 ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இபிஆர் 2.0ங்கிறது சென்னை காவல்துறை சம்மந்தப்பட்டதுன்னு நான் முதல்வன் போர்ட்டலு திறன் மேம்பாட்டு கழகம் இது பண்ணியிருப்பாங்க. பாஸை செயல்படுத்தியிருப்பாங்க நீலகிரி அப்புறமா திண்டுக்கல் மாவட்டத்தில், ஊட்டி கொடைக்கானல் கனெக்ட் பண்ணி. அடுத்து நேரடி பணப்பலன் பரிமாற்றம் டிபிடி அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் படி டேரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமுங்கிறது வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக பணம் விழுகிற மாதிரி கொண்டு வர்றது. ஸோ அது பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வு திட்டம், புதுமை பெண் திட்டம், ஸோ இந்த போட்டுக்கோங்க. கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம், ஆதிதிராவிடர் நலன், பெண்கள் ஊக்க திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து டிபிடியில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டாக் டிவி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாரத் நெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாரத் நெட்டோட மேஜர் இது வந்து ஓவராலாக இந்தியன் ஸ்கீமாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 12,525 கிராம பஞ்சாயத்து இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அது எல்லாத்துக்குமே 1 GB/s அளவில் இணைய சேவை வழங்குறது. அதுவும் எது மூலியம்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கண்ணாடி கம்பி இலை அது மூலிமா வழங்குறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. தமிழ்நாட்டில் டான்ஃபெட்டுங்கிற அமைப்பு தான் செயல்படுத்துகிறாங்க, தமிழ்நாடு ஃபைபர் நெட்டு நிறுவனம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் உட்கட்டமைப்பு யூனிஃபைடு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் ஜஸ்ட் இது நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2001 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2010 நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வந்து தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகம்னு இருந்தது, கல்விக் கழகமாக 2010 நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கு ஆன்லைன் கல்வி வழங்குவது, தமிழ் மின் நூலகத்தை பராமரிப்பது, தமிழ் வழி கணினியில் வந்து தமிழ் வழியை கொண்டு வரது, இதெல்லாம் வந்து இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவு. அப்புறமா டிப்ளமோ சான்றிதழ் உயர்கல்வி டிப்ளமோ சான்றிதழ்லாம் வழங்குவாங்க. மென்பொருள் உருவாக்குறது, அடுத்து மின் நூலகம் பராமரிக்கிறது, தமிழ் கலாச்சாரம் இது தகவல்கள்லாம் திரட்டி அதை வந்து பரப்புறது, இதெல்லாம் இதோட மெயின் அப்ஜெக்டிவு. ஸோ இதோட கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு ஸ்டாண்டர்டாக அகரம்ங்கிற பேரில், 3 to 4 பார்த்திங்கன்னா இகரம், உகரம்னா 6, 7, 8, லகரம்னா 9, 10, சிகரம்னா 11, 12. அடுத்து தமிழர் தகவலாற்றுப்படை அப்படிங்கிறது தமிழ் மொழி இலக்கியம் கலை வளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலுமே வெப்சைட்டில் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து தமிழர் தகவலாற்றுப்படைன்னு பேர். TAU மருதம்ங்கிற யூனிகோடு தான் வந்து ஆவணங்களில் தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்லலாம் இந்த ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க. கீழடி விசைப்பலகை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு தமிழ் 99 விசைப்பலகை பழைய தட்டச்சுப்பொறி விசைப்பலகை ஒழிப்பு விசைப்பலகைன்னு 3 அமைப்பு இருக்குது இது கீழே. அடுத்து கலைஞர் தொடரியல் பாகுபடுத்தி கலைஞர் சின்டாக்டிக் ஃப்ரேசர். ஸோ அதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கனித்தமிழ் 24. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாநாடு, சர்வதேச கணினித்தமிழ் மாநாடு. இது பார்த்திங்கன்னா தமிழ் வழி கணினியில் வந்து தமிழ் வழியை நிறைய டெவலப் பண்ணணுங்கிறத மெயின் அப்ஜெக்டிவ் வச்சு பண்ணியிருப்பாங்க. சென்னையில் நடந்திருக்கும், February 2024 நடந்திருக்கும். 25 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு சப்மிட் நடத்தியிருப்பாங்க, மாநாடு நடத்தியிருப்பாங்க. தமிழ் மொழிக்கான செயற்கை நுண்ணறிவு AI வந்து உருவாக்குறது. கணிக்கோவைங்கிறத ஆய்வு கட்டுரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கணித்தொகைங்கிற எஸ்ஏ கட்டுரைகளை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட தொகுப்பு.
தமிழ்நாடு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி 2009 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு தொழில்நுட்ப மையம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு அமைச்சிருப்பாங்க. 2023 தொடங்கியிருப்பாங்க. பாத் ஃபைண்டரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் பை நர்ச்சரிங் ஆண்டர்ப்ரனர். ஸோ இதை ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக அந்த டாக்குமெண்ட்டில் உள்ளது. நான் மொத்தமாக இருக்கிறத ஷார்ட்டாக கிறிஸ்பாக கொடுத்துட்டேன். ஸோ இதை நீட்டாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ பாலிட்டி கண்டினியூ ஆகும். அதோட கண்டினியூஷனாக இன்பிட்வீன் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பாலிசி நோட்டை ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.